ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குழந்தைங்க வந்து கேரட்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். முழுசாக இருக்க பெரிய கேரட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சீவி எடுத்துக்கிட்டு பாலில் வந்து ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து இந்த கேரட்டை போட்டுக்கிட்டால் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இது சுண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகும் போதே லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சுகர் பண்ணும்போது எப்பவுமே நம்ம லைட்டாக வந்து ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து சுண்டுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெய்யில் வந்துட்டு கேஷ்யூ நட்டு போட்டு நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. எனக்கு கொஞ்சம் நேரமே காலி ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம